சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதி ஒன்றை ஆக்கிரமித்து நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் ஒருவர் உடல் நசுங்கி பலியானார். லாரிகளை அப்புறப்படுத்த கோரி பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தால் ஏற்பட்ட பதற்றம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் திட்டமிட்ட குடியிருப்பு பகுதியாக உருவாக்கப்பட்டு 5000 வீடுகளுடன் 16,000 மக்கள் வசித்து வரும் மணலி புதுநகரில்தான் காவல்துறையினரின் அலட்சியத்தால் ஒருவர் பலியாகி அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அனைத்து வசதிகள் கொண்ட மணலி புதுநகரில் நாளுக்கு நாள் குடியிருப்புகள் பெருகி வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் மட்டும் 5000 வீடுகள் அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது. முற்றிலும் குடியிருப்பு பகுதியாக மாநகராட்சியால் அறிவிக்கப்பட்ட இந்த பகுதியில் புரோக்கர்கள் மூலம் குடியிருப்புக்கு என்று நிலங்களை மொத்தமாக வாங்கி விதியை மீறி கண்டெய்னர் யார்டுகளும் குடோன்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மஞ்சம்பாக்கம் மற்றும் நாப்பாளையம் பகுதிகளில் கண்டெய்னர் லாரிகள் நிறுத்தும் இடம் இருக்க அதனை பயன்படுத்தாமல் கண்டெய்னர் லாரிகள் குடியிருப்பு பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து காலி நிலங்களை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டு வருகின்றன. லாரிகளால் சாலைகள் சேதமடைவதோடு 24 மணி நேரமும் தடையின்றி மது விற்பனையும் நடப்பதால் இரவில் பல சட்டவிரோத செயல்களும் அரங்கேறுவதாக மணலி புதுநகர் குடியிருப்போர் சங்கம் சார்பில் பல முறை போலீசாரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சம்பவத்தன்று தனது வீட்டிலிருந்து வெளியே சென்ற சிட்டி பாபு என்பவர் 2 கண்டெய்னர் லாரிகளுக்கு இடையே சிக்கி உடல் நசுங்கி பலியானார். இதையடுத்து அந்த பகுதி மக்கள் திரண்டு கண்டெய்னர் லாரிகளை ஊருக்குள் அனுமதித்த காவல்துறையினரை கண்டித்து போராட்டத்தில் குதித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு வர தாமதமானதால் ஆத்திரத்தில் விபத்து ஏற்படுத்திய 2 லாரிகள் உட்பட 12 லாரிகளின் கண்ணாடிகள் அடித்து உடைக்கப்பட்டன. சில லாரி ஓட்டுநர்கள் தங்கள் லாரிகளை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக அப்போது யாரும் புகார் அளிக்காத நிலையில் 5 தினங்கள் கழித்து வழக்கு பதிவு செய்யப்போவதாக கூறி ஒவ்வொருவராக அழைத்து மிரட்டி வந்த காவல் ஆய்வாளர் ஆனந்தராஜன் என்பவர் போராட்டத்தில் ஈடுபட்ட குடியிருப்போர் நலச்சங்க தலைவரான வழக்கறிஞர் பாலமுருகன் உள்ளிட்ட 6 பேர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதில் 2 வரை கைது செய்துள்ளார். இந்த நிலையில் மணலி புதுநகரில் உள்ள குற்ற வழக்குகளில் தொடர்பில்லாத இளைஞர்களையும் வீடு வீடாக சென்று நள்ளிரவில் காவல்துறையினர் தேடி வருவதால் அமைதியாக இருந்த ஊரில் தற்போது வீண் பதற்றம் உருவாக்கப்பட்டுள்ளதாக குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் தெரிவித்தனர். பண முதலாளிகளை வச்சு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா எங்களுடைய போராட்டத்தை ஒடுக்கணும், மக்கள் நலனை ஒடுக்கணும், மக்களுடைய சுதந்திரமான வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. இதில் முழுக்க M7 மல்லிப்பூல காவல் நிலைய ஆய்வாளருடைய உடந்தை தான் நடக்குது, அவருடைய இதில் தான் நடக்குது. இதை உண்மையாக இந்த கம்ப்ளைண்ட் மீறி அப்பாவி மக்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் எந்த லெவலுக்கும் போய் போராட தயாராக இருக்கோம். காவல்துறை அந்த அன்ஆத்தரைஸ் யாரை எடுக்கலைன்னா நாங்களே சுயமாக எடுப்போன்றதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கடந்த 3 வருடங்களாக உதவி ஆணையராக உள்ள தினகரன் லாரிகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் மணலி புதுநகர் குடியிருப்பு பகுதி இவ்வளவு கலேபரங்களுக்கு பின்னரும் கனரக லாரிகள் நிறுத்தும் இடமாகவே பயன்படுத்தப்படுகிறது. இதனை மணலி புதுநகர் காவல்துறையினர் எப்படி அனுமதிக்கின்றனர் என்பதே அப்பகுதி மக்களின் ஆதங்கமாக இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன் மற்றும் வேல்ராஜ்.